அப்போஸ்தல புஸ்தகத்துக்கு நேராய் உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தல புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தேத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேரில் ஒரு ஸ்ரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்வதை கவனிக்கும்படி கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார். அல்லேலூயா. ஒரு ஆற்றின் கரையிலே பவுலும் ஷீலாவும் வழக்கமாய் வந்து சம்பாஷணை, கர்த்தரை பற்றி சொல்லி கொடுக்கிற வேலை, கர்த்தரை பற்றி பேசுகிற இடம், வழக்கமாய் பேசி கொண்டிருந்த இடத்துல ஒரு ஸ்ரீ, லிதியாள் என்னுள்ள ஒரு ஸ்ரீ அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு வந்தாள். அந்த வசனத்தை கேட்கும்போது கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தார். அல்லேலூயா. இருதயத்தை திறந்தார். நாம் அநேக நாட்களாய் சபையிலே வந்திருந்தாலும் சிலருடைய இருதயங்கள் திறப்பதில்லை. ஒரு மேல்பூச்சாக நாம் சாந்து பூசும் போல ஒரு மேல்பூச்சாக நம்ம ஏதோ ஒன்று கிடைக்குது, ஏதோ ஒன்று கிடைக்கல, வருகிறோம் போகிறோமே தவிர அந்த இருதயம் சரியாக திறந்து வசனத்தை சரியாக கேட்காம நம்ம இருக்கிறதுனால அந்த ஆண்டவருள்ள தொடர்பு ரொம்ப துண்டிக்கப்பட்டிருக்காது. ஆண்டவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பு மிகவும் துண்டிக்கப்பட்டிருக்கிறதை ஆவியானவர் சொல்ல. அல்லேலூயா. நாம் நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் சிலரை தொடுகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் சிலரை தொடுகிறது. சில வேளை பார்வையிலே ஒழுங்கு இருக்காது, சில வேளை பார்வையிலே குணம் இருக்காது. சிலவங்க அந்தரங்கமாய் உள்ளே ஆண்டவர் நடப்பாங்க. அந்தரங்கமாய் உள்ளே ஆண்டவரோடு பேசி தன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் தன்னுடைய பாவங்களையும் அறிக்கை பண்ணி நடப்பார்கள். அவர்களை நமக்கு தெரியாது. அப்போ காலங்கள் ஆகும்போது, நேரங்கள் ஆகும்போது அந்த இருதயம் அவனால் கர்த்தர் திறக்க வைப்பார். திறக்க வைத்து தரிசனத்தை கொடுப்பது, பேசுவது எல்லாமே ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ இந்த நாளிலே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷனுடைய இருதயம் வார்த்தைக்கு திறக்காவிட்டால், ஒரு வார்த்தைக்கு திறந்து இடம் கொடுக்காவிட்டால், ஒரு மனுஷனுடைய இருதயம் திறந்து இந்த வார்த்தைக்கு சரியாய் நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கும்போது கொஞ்ச நாள்லே அந்த ஆண்டவராய் இயேசு உங்களிடத்தில் பேச மாட்டார். கொஞ்ச நாள்லே ஆண்டவராய் இயேசு உங்களிடத்தில் இடைபட மாட்டார். காரியம் பேசி பலனில்லை என்று சொல்லி நீங்கள் தள்ளப்படுற ஒரு பாத்திரமாய் போய்விடலாம். அல்லேலூயா. உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் சபைக்கு வந்தேன், நான் சபையில் இருக்கிறேன், சபையில் ஆராதிக்கிறேன், எல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட அந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லாவிட்டால், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற இருதயத்தை திறக்காவிட்டால், நீங்களானாலும் சரி நானானாலும் சரி தள்ளப்பட்டு போகிறோம். அல்லேலூயா. பிரைஸலாம். தள்ளப்பட்டு போகிறோம். அப்படி தள்ளப்படாமல் போக வேண்டுமானால், தள்ளப்படாமல் இருக்க வேண்டுமானால் தேவன் தருகிற வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவன் தருகிற வசனத்தை இருதயத்தில் வைத்து நீங்கள் நடந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அது சிம்பிள் காரியம், சிம்பிள் காரியம். எல்லா நாளும் வசனம் என்பது சீராகாது. இன்னைக்கு காலையில் நாங்கள் பேசிட்டு தான் வாரேன். அப்போ ஆண்டுடைய கோபம் இருந்தால் ஆண்டவர் பேச மாட்டார். அல்லேலூயா. ஆண்டு நம்மிடத்தில் இடைபட வேண்டுமானால் ஆண்டு சபையை நேசிக்க வேண்டும். சபையில் உள்ள ஜனத்தை நேசிக்கணும். ஒரு 4 பேர் 5 பேரை அல்ல, வருகிற அத்தனை பேரை நேசிக்கணும். அப்போ எங்கேயோ சில இடத்துல ஒண்ணுமில்லாம கைதட்டி, தெரியாம கைதட்டுறாங்க, புரியாம கை கட்டுறாங்க, ஆசீர்வாதம் சொன்ன உடனே கைதட்டுறாங்க. அப்படி கிடையாது. அல்லேலூயா. வசனத்தை சுளைத்து ஒடித்து ஒரு பிளஸிங் சொன்ன உடனே சபைக்கு சில வேளையில பெரிய ஆகோஷமா இருக்கலாம். அப்படி ஒன்றும் வராதுங்க.
அப்படி ஒன்றும் வராது. வசனத்தை சரியா கேட்டு அதன்படி நடந்தால் கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க உங்க இருதயத்தை திறங்க. வாலிபர்கள் எங்க போறோம்? சடுதியில நாட்கள் வருது, திடீரென்று வயசாகிவிடும். ஒரு கல்யாணம் ஆகிறது, பிள்ளை பெறுறீங்க, பிள்ளைகள் கொஞ்சம் வளர்கிறது, வயசாகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப அந்த வாலிப காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க, வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, வசனத்தை அறிவூட்டுங்க, ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க, வளர விடுங்க. இயேசுவோடு வளர்ந்து நீங்கள் தினம் தினம் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் ஒரு நாள்ல இது பலன் கொடுக்கும். ஆபத்தான வேளையில் சில காலங்கள் கழியும் போது சபைக்கெல்லாம் ரொம்ப ஆபத்துண்டு. அந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வசனம் பேசப்பட முடியாது கடைசி காலம். அப்ப இப்போதே நீங்கள் என்ன செய்யணும்? அதை ஸ்டார்ட் பண்ண வேண்டும். உலகத்தில் ஓடும்போது உலகம் சில வேளையில உங்களை வஞ்சித்து விடும். அந்த உலகத்தில் வந்து கொஞ்சம் வசனத்துக்குள்ளே வர பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அப்ப கர்த்தராகிய ஆண்டவர் அறியாம ஒரு மனுஷனுடைய இருதயம் திறக்கப்படாது. அங்கே லிதியாவுடைய இருதயத்தை அவர் திறந்ததாக்கும். திறந்து அதை கவனிக்க சொன்ன காரியம் இது வருங்காலத்துக்குள்ளது, இந்த பூமிக்குள்ளதல்ல, வருங்காலத்துக்குரியது. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பின்பு அவர் பேசின சுவிசேஷம் எல்லாமோ நித்திய ஜீவனுக்குரியதா இருக்கிறது, இந்த பூமிக்குரியது மாத்திரமல்ல. ஆனபடி இந்த முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடி நித்தியத்தை கண்டுபிடிக்க தயவு செய்து உங்க இருதயத்தை திறக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் திறந்தாதான் எங்களுக்கு பலன் உண்டாகும். நீங்க திறக்காவிட்டால் இந்த வார்த்தைகள் ஒன்றும் பலன் கொடுக்காது. இதை திறப்பீங்க என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்துக்கொள்வோம் வெளிப்பாடு புஸ்தகத்துக்கு நேராக திருப்பி 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை படிக்கலாம். நல்லா புரியுங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். போதுமா? நான் பேசிட்டு அடுத்து கர்த்தருடைய நாளில் ஒரு ஆவிக்குரிய அனுபவம், ஒரு தொடுதல். அப்ப நாம் கண்டினியாக இருதயத்தை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். கண்டினியாக நம்முடைய இருதயம் ஆண்டவரை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. கண்டினியாக வசனத்துக்கு வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு மற்றவங்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் கேட்கிறோம், இதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டு கொடுக்கிறோம். இப்படி நாம் கண்டினியாக நம் ஆண்டவருக்கென்று ஏதோ ஒரு ஊழியங்கள் செய்யும் போது நீங்கள் நினையாத நேரத்தில் சபைக்குள்ள நீங்கள் ஆவிக்குள்ளாகுவீங்க. அல்லேலூயா. கைசலாம். இந்த அனுபவம் எல்லாம் மங்கி போச்சு. இந்த அனுபவம் எல்லாம் பெய்யிட்டு, இந்த அனுபவம் சபைக்குள்ள எல்லாமே ஏதோ ஒரு முகாந்திரம் இது கட்டுப்பட்டு கிடக்குது, சாக்கடை போல. இன்றைக்கு ஏதோ ஒன்று பேசுறாங்க, கை தட்டுறாங்க, ஆளு கூடுது போகிறதே தவிர இப்படி உள்ள அனுபவம் எங்கே போச்சு? ஏன் இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கல? முன்ன நாள் அப்படி அல்ல. ஒரு பிள்ளை தீர்க்கதரிசனம் சொல்லும், கர்த்தர் இப்படி சபைக்கு சொல்லுகிறார் என்று சொல்லு. சிலது இடர்ல ஏதோ தீர்க்க தரிசனம் இருக்கும், சிலது விடுதலைக்கு ஏதுவாய் உள்ள ப்ராப்பசியும் இருக்கும். அல்லேலூயா. இந்த நிறைய அனுபவங்கள் பெந்தேகோஸ்த மார்க்கத்தில் இல்லை. ஆனா ஆதி காலம் அதெல்லாம் இருந்தது. இப்ப அது யாருமே விரும்பல, கிரியை இல்லை. அல்லேலூயா. கைசலா. அப்ப யோவான் ஒரு பத்மு தீவிலே ஆவிக்குள்ளாவது காரணம் என்ன? நீங்களும் நானும் இந்த உலகத்தை பிடித்து கொண்டு இருக்க கூடாது. இன்னொரு ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டு போனா அந்த ராஜ்யத்துக்கு அவர் போனதான் தெரியும். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது. அப்ப ஆனபடிதான் அவனை ஆவிக்குள்ளாக்கி அந்த ராஜ்யத்துக்கு ஆவியிலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். நீங்களும் இங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் மாதத்திலேயோ வருடத்திலேயோ நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு வித்தியாசத்தை உணர வேண்டும். இது அனுபவபூர்வமாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் வெறும் ஆராதித்து ஏதோ இருதயம் திறக்காம ஒரு டைம் பாஸ்டான ஒரு ஸ்கூல் நடத்துவது
போல நம்மை நடத்துவோமே தவிர இதன் பலன் என்ன என்று சொல்லி இன்றைக்கும் சபைக்கு தெரியல. எத்தனை பேர் புரியுதுங்க? இந்த பலனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பலனை அறியாவிட்டால் ஒரு பலனும் இல்லை. என கர்த்தருடைய ஆவியானவர் பல காரியங்கள் ஆவியிலே கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறார் சபையில. அதுல ஒன்றுதான் தரிசனம், இன்னொன்று ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்படுதல். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை செய்கிறார். மாத்திரமல்ல, அது கண்டினியூவாக ஒரு 6 மாசம் ஏக்கத்தோடு ஆண்டவருக்காய் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் வர வர உங்க இருதயம் வசனத்தில் திறந்து இருக்கும் போது ஆச்சரியமா கர்த்தர் உங்களை ஒரு நாள் ஆவிக்குள்ளாக்குவார். இல்லாவிட்டால் ஆவியின் அபிஷேகம் உங்களை தொடும். அல்லேலூயா. குறிப்பிட்ட நாள்ல நம்ம சபைக்குள்ள வந்த ஒரு நபர் நேற்றைக்கு பேசும்போது நிறைய தரிசன மூலம் சொப்பன மூலம் நிறைய காரியங்களை கண்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட நாள் தான் ஆச்சு. அல்லேலூயா. பேர சொல்லல, குறிப்பிட்ட நாள் தான். அவன் ஏன் தேவனோடு நடக்கத்தை படிச்சுட்டாங்க. தேவனுடைய காரியத்தில் ஈடுபாடு, தேவனுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த முயற்சி உண்மையா இருக்கிறதுனால ராத்தரிசனத்துல சாக போறதையும் ஜெயிலுக்கு போறதையும் எல்லாம் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஏதோ நிலை தண்ணி நிற்கும் போல நிற்கிறதல்ல, தண்ணி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இந்த நாளிலே உங்கள் இருதயத்தை திறந்தால் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவர். ஆண்டவருடைய வேலையை இருதயத்தை திறக்கிறதா, நீங்கள் திறக்க ஆசைப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அங்கே ஆண்டவர் படியம்மா, அப்பொழுது எனக்கு பின்னாலே எனக்கு பின்னாலே எக்காலம் போல ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். டிபரன்ஸ். பவுலை அந்த அக்கினி அபிஷேகம் தொடும்போது ஒரு டிபரன்ஸை காணுகிறான். சிறைச்சாலையிலே தேவதூதன் வரும்போது ஒரு டிபரன்ஸை காணுகிறான். எரிகோ கோட்டையை தகர்க்கும் போது ஒரு பெரிய டிபரன்ஸ், எக்கால சத்தம். அப்ப தேவன் ஒரு ஆரவாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். முதல்ல ஆரவாரத்தை. அந்த ஆரவாரம் என்பது கிறிஸ்து வருகிறதை குறிக்கிறது. அந்த ஆரவாரம் ஆண்டவருடைய மகிமை வருகிறதை குறிக்கிறது. அந்த ஆரவாரம் உலகத்துக்குரியதல்ல, உலகத்தில் இல்லாத ஒரு மகிமை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு இறங்குகிற இடங்கள், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற இடங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தோடு உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறதாக்கும். ஆமே. அது ஏதோ சபையில வந்து போறதுனால வந்து வருகிறதல்ல. நீங்கள் அதுக்குரிய கனத்தை கொடுக்கும் போது, அதுக்குரிய ரெஸ்பெக்டை கொடுக்கும் போது, அதுக்குரிய கிரியைகளை செய்யும் போது கர்த்தர் விரும்புகிறார், என் பிள்ளை இனி என்ன அறியாம இருக்க கூடாது, இனி அவன் என்னை கண்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு முன்னே இருதயம் திறந்திருக்கிற சிலருமே கர்த்தர் அந்த எக்கால சத்தத்தை கொண்டு வந்து உன்னை தொடுகிறது பார்க்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் காதிலே கேட்க அவர் பேசுறது, சிலவன் மெமரி பவர்ல கேட்கும். புரியுதா? சனிக்கிழமை அப்படி ஒரு ஆளுங்க வந்து அந்த வந்தாரான்னு தெரியல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுல இருந்தார் மெமரி பவர்ல சொல்லுறாரு, பிரஷர்ல ஒருத்தன் வந்திருக்கான் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென். வியாழக்கிழமை கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. யாரையா பிரஷர்ல வந்திருந்தா எழும்பவே இல்லை. அந்த தம்பி வந்திருக்காரு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ். அல்லேலூயா. கூட்டம் முடியும் போது வருகிறாரு, எனக்கு தான் அந்த ப்ரெஷர் வந்து கையெல்லாம் வலியாக இருக்குது, அதுக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி. சரி, ஓகே. 40 வயசாக இருக்கு, வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. 40 வயசு, கல்யாணம் இல்லை, வாழ்க்கை தாறுமாறாய் போய் உலகத்துக்கு அடிமையாகி 40 வயசு வெளிப்படுத்துகிறார். அந்த இருக்காரு, ஒண்ணுமே கிடையாது. ரைசலாம். கர்த்தரை அறிய வேண்டிய நாட்கள் அறிந்தால், கர்த்தரோடு இணங்கி புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் நீங்கள் புரிந்து கொண்டால், சின்ன வயசுல தேவனோடு பழகினா அதனால தன்னை வெளிப்படுத்தி தருவார். புரிந்தவங்க கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்ல. விடாத கர்த்தரை
அதிகமாய் தேடு. பலவீனங்கள் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆபத்து இருக்கலாம், எதுவோ உன் வாழ்க்கையில இருக்கலாம். இந்த பூமி நிரந்தரம் அல்ல, இந்த ராஜ்யம் நிரந்தரம் அல்ல, இந்த தேசம் நிரந்தரம் அல்ல. இது ஒன்றும் விட்டு போகும். விடாம உன்னை காத்துக் கொள்ளுக ஒரு ரகசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த பூமியில காணாத ஒரு காட்சியை காட்டி கொடுப்பதற்காய் பூமியில யோவான் அவருக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் அவன் பூமியில காணாம இன்னொரு ராஜ்யம், விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டிருக்கின்ற ராஜ்யம். ஹல்லேலூயா. விஞ்ஞானிகள் பல வித்தைகளையும் காண்பித்து அந்த மகாராஜா இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்திலே யோவான ஆத்மீகத்தில் எடுத்து கத்தரங்க நிறுத்தினது. அந்த கிருபை உங்கள் மத்தியிலே வரும்படிய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உதவி செய்வாராக. வசனத்தை கேட்டுக்கொண்டு போவதற்கல்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க ஒவ்வொருவரும் ட்ரை பண்ண சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல், சபையிலே ஒரு அக்கினி, சபையிலே ஒரு எழுப்புதல், மாறி மாறி தீர்க்க தரிசனங்களை சொல்ல மாறி மாறி விடுதலை சொல்ல நீங்கள் ஒருவர் ஜெபித்து மற்றவங்களை விடுதலை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் இரக்கத்தை கிரியை செய்ய இந்த நாளிலே உங்க இருதயத்தை நீதியால் திறந்ததை போல திறக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து படிங்க. அங்க யோவான் இந்த வார்த்தையை கேட்க, அல்லேலூயா, ஒன்று அல்பாவும் ஒமேகாவும் சொல்லி சத்தம் கேட்கிறார். அடுத்து சொல்லுகிறான், நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நிறைய சாமிகளை தோல்ல சமக்கிறது எல்லாம் பார்த்தொன்னும் மயங்கி ஒன்னும் வேண்டாம். ஊத்தும் கொட்டுகளை அடித்து ராத்திரி மனுஷனை கடக்க விடாம பேப்பட்டி ஓடும் போல ஜனங்கள் ஆண்டவர் அறியாம ஓடுகிறது. கர்த்தர் மௌனமாயிருக்கிறார். அவர் காண்பிக்க வேண்டிய இடத்துல காட்டுவார். ஆதியம் ஆத்தியம் அல்பாவும் அவர் உலகத்தின் உண்டாக்கப்பட்ட தொடக்கம் சிருஷ்டிகர், சகலையும் சிருஷ்டித்தவர், உங்களை என்னை சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. அவர் ஆதியாய் அந்தமும். அப்படியானால் நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்குனவரும் இந்த உலகத்தை எப்படி எல்லாம் மேக் பண்ணாரோ அதை அழிக்க போவதும் அவர்தான். அல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாய் போய் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாய் நிற்க வேண்டியது இருக்கும். நாம் செய்த குற்றங்களுக்கெல்லாம் அங்கே கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால அந்த குற்றம் ஆண்டவர் கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கு, அந்த குற்றம் மறைந்து போதுக்கு இப்போதே ஒரு வழி உண்டு. கர்த்தருடைய வசனத்தின் மூலம் உங்களுடைய இருதயங்களை திறந்து அதன்படி நடந்தால் கர்த்தர் நேற்று வரை செய்த சகல குற்றங்களை கர்த்தர் மறந்து மன்னித்து உன்னை உருவாக்கி நித்திய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க அவர் உண்மை உள்ளவராயிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே அங்கே இந்த மனிதர்கள் சொல்லுகிற ஒரு தெய்வமும் உன்னை என்னை தேடி வந்தது கிடையாது. ஹல்லேலூயா. அவன் திருடன், அவன் கொல்லவும் அழிக்கவும் வந்தவன். நம்மை மீட்டெடுக்கத்தான் ஆண்டவராய் இயேசு அற்பமான ஒரு சரீர போடியோடு பூமியில் இறங்கி வந்தது. ஆனா யோவான் சொல்லுகிறான், நான் அல்பாகவும் ஒமேகாவும் இருக்கிறேன். கிரேக்க மொழியில நான் ஆத்தியும் அந்தியமாக இருக்கிறேன் சொல்லி அவனுக்கு தைரியத்தை கொடுத்ததை பார்க்க முடியும். தேவ பிள்ளையை, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையை, கர்த்தரை நம்புகிற பிள்ளையை, கர்த்தரை இருதயத்தில் சுமக்கிற பிள்ளையை, கர்த்தர் தந்த அபிஷேகத்தை நீ தினந்தினம் காத்துக் கொள்ளுகிற பிள்ளையை, அவருக்காக வாழுகிற பிள்ளையை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நானே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் பிந்தி ஒரு நாள், நான் உன்னை காணும் நாட்கள் வருகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா, ஆமென். நம்மை ஒவ்வொரு வழிகளிலே நம்முடைய இருதயங்களை திறக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் முழுவதுமே எல்லாரையும் அந்த இருதயத்தை திறக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறது. இந்த இருதயம் எல்லாருக்குமே திறக்கன்னு சொன்னா எல்லாருக்கும் திறக்கிறது இல்லை. இருதயம் திறக்கிறதே இல்லை. சிலருக்கு மாத்திரம்தான் இந்த இருதயம் திறக்கிறது. இருதயம் திறக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் ஒவ்வொரு வாரம் இயேசுவோடு எப்படி நடக்க வேண்டும் என்றுள்ளது
ஒரு அறிவு ஞானம் கிடைக்கும். அவர் ஆதி காலத்திலே அந்த இருதயத்தை, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் திறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய சுவிசேஷம் முழுவதுமே அப்படித்தான். அவர் சுவிசேஷம் பேசுகிற இடத்துல எல்லாம், மலைகளிலும் வனாந்தரத்திலும் பல இடங்களில் சுவிசேஷம் பேசி முடிந்த உடனே அவர் அற்புதம் செய்வது வழக்கம் உண்டு. ஒரு அற்புதம் நடக்கும். இந்த அற்புதம் செய்யும் போது சீஷர்கள் இந்த அற்புதத்தை தான் விரும்பினாங்களே தவிர இவருடைய வசனத்தை யாரும் விரும்பினது கிடையாது. அல்லேலூயா, ஆமென். ஒரு தீர்க்க தரிசன வரமோ, ஒரு சுகமாக்கும் வரமோ, ஒரு விடுதலை வருமோ, கொஞ்ச காலம் முடிஞ்சு போயிடும் ஐயா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது எல்லாம் ஒரு கானல் நீரை போல பெய்யும். ஆனா உங்க உள்ள போட்ட திருவசனம் ஒரு காலம் மாறி போவதல்ல, அது நித்திய ஜீவனை யோவான் காணுகிறது போல கர்த்தராகிய ஆண்டவரை காணும்படி கொடுக்கப்படுகிற வசனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அவரை காணும் வரை இந்த வசனம் உன்னை விட்டு நீங்காது. அது அவரை காணும் வரை உன் இருதயத்தில் வைத்திருக்கின்ற சரியான அந்த வசன சிந்தனை அவரை காணும் வரை நீங்காது என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா. ஒரு ஸ்ரீயை காத்துக்கொண்டு, ஒரு கிணற்றிலே ஒரு ஸ்ரீயை காத்துக்கொண்டு அவருடைய இருதயத்தை திறப்பதற்காய், வேறொன்றுக்கும் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபின் கிணற்றருகே நம்ம ஒரு திருடனை போல இயேசு அங்கும் இங்குமாய் உலாய் வருகிறார். அப்படியே வருகிறார். தன்னோட அந்த சீஷர்கள் எல்லாம் பதார்த்தங்கள் வாங்க போயிருக்காங்க. பசி ஆயிடுச்சு, மத்தியான வேலை கழிஞ்சிருச்சு. அங்க ஒரு ஸ்ரீ, உங்களுக்கு தெரியும், தண்ணி கோர வருகிறார். அல்லேலூயா, பொல்லாத டைம்ல ஆள் வாரது. அப்ப அந்த ஸ்ரீயுடைய இருதயத்தை திறப்பதற்காய் ஆண்டவர் வாய் கொடுக்கிறார். என்ன வாய் கொடுக்கிறார்? தாகத்துக்கு தண்ணி தான். அல்லேலூயா. அதுக்கு மேல அங்க போன தண்ணி தான். அப்ப அவ கரெக்டா சொல்லுறா, நீங்க யூதனாச்சே. அல்லேலூயா. எப்படி என்னிடத்துல தண்ணி கேட்கலாம்? விலக்கு. பழைய ஏற்பாடு சாம்பிரதாயத்தின்படியாக, மோசேயுடைய பிரமாணத்தின்படியாகவும் இந்த ஜனங்கள் யாக்கோபின் சந்ததிக்குள்ள ஒரு விலக்கு. இன்றைக்கு ஒரே அப்பனுடைய பிள்ளைகள் தான் உலகம் முழுவதும், ஒரே ஆதாமுடைய சந்ததிகள் தான். இன்றைக்கு விலக்கு, சபையிலே விலக்கு, பல இடங்களிலே விலக்கு. அல்லேலூயா. ஞானங்களை ஒன்றொன்றாய் பேசி தனக்கு போதித்தபடி, தனக்கு அறிவின்படி போதித்து சபையானும் சரி வெளியிலானும் சரி விலக்குகளை உண்டாக்கி இந்த பெந்தேகோ சபையும் எல்லாம் பிரிந்து உடைந்து கிடக்கிற காலகட்டம். பல பல விலக்கு. இயேசு ஃப்ரீ ஆக்கி இருக்கிறான், இயேசு ஹூல் ஆக்கி இருக்கிறான், இயேசு சமாதானப்படுத்தி இருக்கிறான், இயேசு ஃப்ரீடமாய் விட்டு இருக்கிறார். தேவை என்னது? அவருடைய வசனத்துக்குள்ளே நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதுதான் தேவை. ஆண்டவர் வஸ்திரத்திலேயோ வேற ஒன்னிலுமே ஆண்டவர் சொல்லல, நீ என்ன உள்ள சுமந்து கட்டுப்படுத்தி நடையா. இது ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்த. நீ ஃப்ரீயா போய் என் பிள்ளை, நீ எங்க இருந்தாலும் உன்னை நான் கவனிப்பேன். அப்ப இந்த விலக்கன்னு சொல்லுற அவனுக்கிட்ட ஆண்டவர் கேட்கிறான், நீ தாகத்துக்கு தண்ணி தான், நீ கேட்கையால அறிஞ்சிருந்தா நீ எனக்கிட்ட கேட்டிருப்ப, நான் ஜீவ தண்ணியை உனக்கு கொடுத்திருப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அவளுக்கு ஒரு ஆசை, என்னைக்கு இந்த கிணற்றில் கோர வேண்டாம், என்னையும் கஷ்டப்பட வேண்டாம், என்னையும் பாடுபட வேண்டாம். அப்படியானால் அந்த ஜீவ தண்ணீரை தாரும் என்று சொல்லி அவள் கேட்டாள். அல்லேலூயா. அவள் விவரம் அறியாம கேட்டதாக்கும், ஞானம் அறியாம கேட்கிறதாக்கும் காரியம். இது ஏதோ கடையிலிருந்து வாங்கி குப்பியை தைலனாக நினைச்சு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மனம் திரும்பினவரும் இருதயம் திறக்கப்பட்டவர்களுக்கும் கொடுக்கிற ஒரு ஜீவ ஊற்று. நீங்களும் மனம் திரும்பி கர்த்தருக்கு விட்டு கொடுத்து நீங்கள் காத்திருந்தால், மனம் திரும்பி அந்த இருதயத்தை திறந்தால் உங்கள் மேல் அந்த ஊற்று வெளிப்படும். அப்போது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது அந்த ஊற்று உங்களுக்குள்ள வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவராய் இயேசு அவருடைய உண்மையை வர வைப்பதற்காய் சொல்லுகிறார், நான் தண்ணி உனக்கு கொடுக்கிறேன், நீ போய் உன் புருஷனை அழைச்சிட்டு வா. தூக்கி போட்டால எனக்கு புருஷன் இல்லைன்னே சொல்லிட்டா, கள்ளம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு கள்ளியா இருந்தும், அப்படி ஒரு விபச்சாரக்காரியா இருந்தும், அப்படி உதவாதவளுக்கு இந்த இருதயத்தை திறக்கணும். இவருக்கு தேவை இருக்கா? உலகம் அவளை சீ என்று சொல்லி ஒரு சமாரிய பெண்ணை ஒதுக்க ஒரு ஸ்ரீய இருதயம் திறந்து இவருக்கு என்ன லாபம்? ஹல்லேலூயா.
எத்தனை பேர் புரியுதுங்க? ஒரு ஒதுக்கிற சிறைய, ஒரு தள்ளப்படுற சிறைய, யாருக்கும் வேண்டான்னு சொல்லுற சிறைக்கு இருதயம் திறந்து என்ன பலம் இவருக்கு கிடைக்க போகுது? நம்ம ஒரு ஸ்டோரி கேட்கிறோம். அது ஆண்டவர் அந்த ஊமையை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். நல்லா புரிந்துருங்க. அல்லேலூயா, ஆமென். ஏதோ ஒரு காரியத்தில் அவன் நல்லவன், ஏதோ ஒரு காரியத்தில் நலமான காரியம் செய்கிறான், ஏதோ ஒரு காரியத்தில் தர்மம் செய்கிறான். ஆனா வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் 5 கல்யாணம் ஆயிடுச்சு. அது எப்படி நடந்தது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏமாத்தப்பட்டாலா ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்றது ஒரு வார்த்தை, 5 புருஷர்களோட இருந்தாங்க, இப்போது ஒரு புருஷனோடு இருக்கிறான், அவனும் புருஷன் அல்ல என்று சத்தியம் சொன்ன உடனே அவருடைய இருதயம் திறந்து விட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்கள் இருதயங்களை திறக்கட்டும். உங்கள் இருதயங்களை கட்டுப்பட்டு கிடக்கிற எல்லா பந்தனங்களும் மாறட்டும். ஆண்டோடைய அன்பு உங்களுக்குள்ளே இன்றைக்கு ஊறட்டும். ஆண்டோடைய பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே செயல்படட்டும். ஆண்டோடைய பரிசுத்த ஆவியின் கிரியை சபைக்குள்ளே நடந்து ஒவ்வொரு இருதயம் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். வசனத்தில் நிரப்பி பரிசுத்தம் அடையட்டும், வசனத்தில் நிரப்பி பரிசுத்தம் அடையட்டும். அந்த பரிசுத்தம் பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாய் ஒருவரும் காண முடியாமல் இருக்கின்ற அந்த மகா பெரிய தேவனை காணத்தக்கதாய் கர்த்தர் இந்த கண்களை, யோவானுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல சபைக்கு கர்த்தர் திறக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தை கேட்டவுடனே உள்ளபடியே தீர்க்கதரிசி சொன்னார் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை நம்புவதை போலத்தான் அவரை நம்பி அவருடைய உள்ளம் சரியாய் திறந்தது. ஹல்லேலூயா. இந்த உள்ளம் திறந்ததனால தான் ஓடி போய் நான் மேசியாவை கண்டேன் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்களை அந்த ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய இருதயம் திறப்பது வேறொன்றுக்கும் அல்ல, ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்த, ஒரு கூட்டம் ஜனங்களை சபையில சேர்க்க, ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல, ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு ஞானம் சொல்ல, அழிந்து போற மக்களுக்கு நம் ஞானம் சொல்லி கர்த்தரை பற்றி அறிவிப்பதற்காக நம்முடைய இருதயத்தை முதல்ல திறக்கிறது. தகப்பனுடைய இருதயம், தாயுடைய இருதயம் திறந்தா அதன் மூலம் பிள்ளையின் இருதயம் திறக்கப்படும். அல்லேலூயா. வசனம் உள்ள ஏறணும். வசனம் உள்ள ஏறன்னு சொன்னா ஆவியான இருதயத்தை திறக்கணும். ஆவியானவர் சரியா கேட்க விடணும். அப்பதான் அந்த இருதயம் திறக்கும். ஹல்லேலூயா. இவ சத்தியம் அறிந்தவுடனே அநேகரை அழைத்து கொண்டு வந்தா. ஆண்டவர் எல்லாருக்கும் போதித்தா. ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னா. ஆண்டவர் எல்லாருக்கும் ப்ராப்பஸ் சொல்லி அனுப்பும்போது அவங்க சொல்றாங்க, நான் மேசியாவை கண்ணார நான் கண்டோம், நீ சொல்லதை கேட்டல்ல, இப்ப நேரே கண்டோம் என்று சொல்லி அவரை விசுவசித்து புறஜாதிகள் கடந்து போனார்கள் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லு. அல்லேலூயா. இப்போ நம்முடைய கண்கள் திறக்கிறது என்பது தேவ ஞானத்தை சிந்திக்கும் போதாக திறக்கிறது. தேவ அறிவை எடுத்துக்கொள்ளும் போது மாத்திரம்தான் நம்ம அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்காது. அல்லேலூயா. அது எப்பவும் திறக்காது. சில வேளையில ஒரு மங்களை போல, ஒரு கார்மேகம் போல மூடி இருக்கும். ஆனா விடாம நீங்க அதை தொடர்ந்து நீங்க போறீங்கன்னு சொன்னா நிறைய கஷ்டங்களும் திருக்கும் பிரச்சனைகள் வரும். அதன் மத்தியிலே நீங்கள் சரியாய் கிறிஸ்துவோடு ஆத்மீக உறவில் இருந்தா அடிக்கடி உன் ஆத்ம திறக்கும். கர்த்தர் தரிசனம் மூலம் உனக்கு முன்பாய் நிற்காதை பார்க்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப லீதியாவுடைய இருதயம் திறந்ததை போல உங்க பிள்ளைகளை என்ன நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்களோ சரி, உங்க இருதயத்துல இயேசுவை மாத்திரம் வச்சு விடுங்க, வாழுவாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு பிள்ளை இயேசுவை சுமக்கிற ஒரு பிள்ளை, இயேசுவை சுமக்க கழுத கண்டிப்பாய் வாழ்ந்திருக்கும். அதை வாழ வைப்பது கர்த்தர். படிப்பினாலோ ஞானத்தினாலோ அல்ல, பெருமையினால் அல்ல. கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் ஆண்டவரை சுமக்க எந்த கழுதையாக இருந்தாலும் சரி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. அவர் இருதயத்தை திறக்கவர். ஒரு 12 வருஷமாய் ஒரு ஸ்ரீ பெரும்பாடுல பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவள் மருத்துவர்களை பார்த்து, வைத்தியனை பார்த்து எல்லாம் பினிஷ் ஆயிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியங்களை செய்வது ஒரு ஸ்திரீக்கு வேண்டிய இல்லை, இந்த எல்லா ஸ்திரீகளுக்கும் வேண்டியாக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு வேசியை திருத்தினதல்ல, இந்த எல்லா வேசி பிள்ளைகளையும் திருத்துவதற்காக்கும்.
இயேசு ஒரு கழுதை மேலே ஏறினது அநேக கழுதைகளை திருத்துவதற்காக. அது ஒரு ஊமை. ஆனால் அதை கேட்டு விவரமாய் அறிகிற ஜனம் திருந்தும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது வழிபாடு முறைகள் ஒன்றும் அல்ல. இது மெமரி பவர். இயேசுவை சுமக்க அவங்களுக்கு தெரியும் இயேசு எப்படி கிரியை செய்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் எங்க கிரியை செய்ய வந்திருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிரியை செய்ய வந்திருக்கு. ஹல்லேலூயா. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபாலா பஷதரக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இருதயம் திறக்கட்டும். நான் பேசி பலன் இல்லை. இருதயம் திறக்கட்டும். இருதயம் இந்த மத்தியான வேளையில் சில பிள்ளையுடைய இருதயம் திறக்கட்டும். பாரத்தில் கஷ்டப்பட்டு, துன்பத்தில் கஷ்டப்பட்டு, பாதத்தின் கட்டுகள், வியாதிகள் எல்லாம் சாத்தனுடைய சூழ்ச்சி புத்தியிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆகும்படி இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற தெய்வத்துடைய வல்லமை சபைக்குள் இறங்கி வரட்டும். காய்ச்சல்களை மாற்றுகிற வல்லமை இறங்கி வரட்டும். தளவாதங்களை மாற்றுகிற வல்லமைகள் இறங்கி வரட்டும். பேணிகளை மாற்றுகிற வல்லமை வரட்டும். மாற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு 10 வருஷம் வர நோய் பார்த்திருப்பான். இப்ப 2 வருஷமா யாரோ சொல்லி 3.5 வருஷம் தான் ஊழியம் பண்ணி இருக்கார் ஆண்டவர் இயேசு. இந்த 3.5 வருஷத்துல தான் அந்த ஸ்ரீ இயேசுவை பற்றி அறிந்து காத்து கொண்டே இருக்கார். ஏக்கமா இருக்கார். ஏக்கமா. ஒரு நாளாவது அவருடைய வஸ்திரத்தில் தொடும்போது என் பலவீனம் மாறும். காத்து கொண்டே இருக்கார். ஒரு நாளாவது அவருடைய வஸ்திரத்தில் நான் தொடும்போது சொல்றாங்க, அங்க அப்படி நடந்தது, இங்க இப்படி நடந்தது, அங்கே செத்த பிள்ளை எழும்பிச்சு. இப்படி எல்லாமே காதுல கேக்குது, உணர்வில் இருக்குது. அப்ப இவன் என்னைக்காவது அவரை தேடி இருக்கிறதுனால சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. ஹல்லேலூயா.